பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 318வது நாளை அடைந்திருக்கிறது. இந்த 318வது நாளில் பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக அமெரிக்காவிலிருந்து அதனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறார். நேற்று நான் குறிப்பிட்டது போல அவர் இஸ்ரேலுக்கு வந்த அந்த நேரத்தில்தான் பயங்கரமான ஒரு குண்டு வெடிப்பு டெல் அவீவில் ஏற்பட்டது. அதில் நிறைய சேதாரங்கள். அந்த சேதாரங்களை வெளியே சொல்ல முடியவில்லை. சேனல் 13 எங்களுக்கு பயங்கரமான நெருக்கடியை கொடுத்தார்கள். அதனால் நாங்கள் முழு ஈவெண்டையும், முழுமையான நடப்புகள் அனைத்தையும், அந்த குண்டுவெடிப்பில் நடந்தவை அனைத்தையும் சொல்ல முடியவில்லை. அதை விட ஒரிஜினலாக என்ன நடந்தது என்பது எங்களுடைய கேமராக்களுக்குள்ளாலேயே மாட்டிக்கொண்டது. அதை வெளியே சொல்ல முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே பிளிங்கன் அது ஒரு அதிகமான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அவர் நெத்தன்யாகுவிடம் சொல்லியிருக்கிறார், நீ பேச்சுவார்த்தை, இது எனக்கு கிடைத்த ஒரு பொன்னரிய வாய்ப்பு, இதை பயன்படுத்தி கொள் என்று. அது நெத்தன்யாகு என்ன சொன்னார் என்பதை மீடியாக்கள் மென்று விழுங்குகின்றன தவிர உண்மையை உலகுக்கு சொல்ல மாட்டேன் என்கின்றன. ஆனால் இஸ்ரேல் நேற்று சில தாக்குதல்களை நடத்திவிட்டு நாங்கள் ஹமாஸை பூரணமாக அழிக்கவிருக்கிறோம் என்று ஒரு கதையை கட்டிவிட்டு இருக்கிறது. அதை உடனேயே அதற்கு பதிலடி கொடுக்கின்ற அளவில் நேற்று நெட்சாரிம் என்பதை த ஆக்சிஸ் ஆஃப் நெட்சாரிம் என்று இஸ்ரேல் அழைத்து கொண்டு இருந்ததை த ஆக்சிஸ் ஆஃப் டெத் என்று ஆக்கியிருக்கிறார்கள். நேற்று நெட்சாரிம் முழுமையாக அளித்திருக்கிறார்கள். என்னுடைய பார்வையில் நெட்சாரிமுக்கு இனி அதிகமான தாக்குதல்கள் தேவைப்படாது. இன்னும் 1-2 தாக்குதல் வேண்டுமானால் தேவைப்படலாம். ஆனால் நேற்று அத்தனை இராணுவத்தினரையும் அளித்திருக்கிறார்கள். இதை உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், தாக்குதலை நடத்திவிட்டு தாங்கள் திரும்பி போவது போல காட்டிவிட்டு மீண்டும் வந்திருக்கிறார்கள். சிலர் உயிரோடு இருந்த இராணுவத்தினர் எழுந்து இருக்கிறார்கள், அவர்களையும் அளித்திருக்கிறார்கள். அதனால்தான் நெட்சாரிம் த ஆக்சிஸ் ஆஃப் டெத் என்று உலக ஊடகங்களில் நேற்று முதல் பேசப்படுகிறது. அடுத்தது, நெத்தன்யாகுவிடம் பிளிங்கன் சொன்ன இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், பேச்சுவார்த்தை மூலம் நீ தப்பித்துக் கொள்ளலாம், இல்லையே பெரிய தாக்குதல் ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்று. நீ பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த போரை முடித்து விட்டாய் என்றால் நாங்கள் ஈரானிடம் அதுதான் முடிந்து போய்விட்டதே, விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்னால் சொன்னோம், தோஹாவில் இருந்து கொண்டு தோஹாவினுடைய அமீர், அதாவது கத்தருடைய அமீர், வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பர்கோதியிடம் பேசினார். அவர் அனைத்தையும் கேட்டுவிட்டு என்ன பேசினார் என்று சொன்னால், வேகமாக பேச்சுவார்த்தை முடியக்கூடிய அளவில் இருக்கிறது, அவசரப்பட்டு தாக்கிவிடாதீர்கள், காலந்தாழ்த்துங்கள் என்று சொன்னார். அவர் அனைத்தையும் கேட்டுவிட்டு, பேச்சுவார்த்தை என்பது அவர்களுக்குள்ளால் உள்ள விஷயம், இது எங்களை கட்டுப்படுத்தாது என்று சொன்னார். ஆனால் நேற்று அதை ஒரு தேசிய அறிக்கையாக, ஈரானுடைய வெள்ளை அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நாசர் கன்னானி என்பவர் வெளியிட்ட அறிக்கையில் மிக முக்கியமாக சில விஷயங்களை சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால், பேச்சுவார்த்தையின் மூலம் யுத்தத்தை முடிப்பது என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்குழுவும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழுவும் போட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் நடப்பது. இந்த 2 தீர்மானங்களையும் எல்லளவும் பொருள்படுத்தாமல் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. 300 நாட்களுக்கு மேலாக, நமது கணக்கில் 318 நாட்கள் படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சபையில் கண்ணை பற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே பேச்சுவார்த்தை என்பது வேறு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அது ஐக்கிய நாடுகள் சபை விரும்பிய ஒன்று. அடுத்து, இந்த திருப்பி தாக்குதல், எங்களுடைய விருந்தாளியை கொலை செய்வதற்கு திருப்பி தாக்குதல் என்பது எங்களுடைய சரீரத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, உலக அரங்கில்
யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டர் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதிகள் எங்களுக்கு தந்த உரிமை. அந்த உரிமையை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் என்றோ சிலர் சொல்றாங்க. யூ கேன் ரெஸ்ட்ரெயின், நீங்கள் பெருமளவில் தாக்கு நடத்திடாமல் ரொம்ப கச்சிதமாக ஒரு தாக்குதலை நடத்தி கொள்ளுங்கள் என்று. அப்படியே சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அதே போல ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இன்டர்நேஷனல் விளிமியங்களின்படி எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிகிறது, பேச்சுவார்த்தை மூலம் யுத்தம் முடிகிறது அல்லது முடியவில்லை என்பது எங்களை கட்டுப்படுத்தாது. பழிக்கு பழி வாங்குவது ஐக்கிய நாடுகள் சபையின்படியும் எங்கள் ஷரியத்தின்படியும் எங்களுடைய அடிப்படை உரிமை என்று தெளிவாக அறிக்கை விட்டு விட்டார்கள். ஆகவே பேச்சுவார்த்தை மூலம் அதை ஒரு பம்மாத்து அதை இழுத்தடிக்கிறார்கள் என்பதனால் அல்ல ஈரான் தாக்காமல் இருப்பது. ஈரான் தாக்குவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறது. ஆனால் அது மிகப்பெரிய அளவில் தயார் செய்கிறது என்பதுதான் பிளிங்கனுடைய வருகையும் அவர் பேச்சுவார்த்தை மூலம் இதை முடித்து கொண்டு நீ தப்பித்துக்கொள் என்று நத்தியான்ஹுவுக்கு சொல்வது. நான் தொடக்கத்தில் இந்த வீடியோக்களை போடுவதற்கு முன்னால் உங்களிடத்தில் சொன்னேன், அதாவது இஸ்ரேல் தோத்து போகும் என்ற நிலையில் இருந்தால் உடனே ஐக்கிய நாடுகள் சபையும் வரும், அமெரிக்காவும் வரும், பேச்சுவார்த்தை மூலம் ஒரே அடியாக அதில் அனைத்தையும் மூடிக்கொள்ள விரும்புவார்கள். ஆனால் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிற 40,139 பேருடைய உயிரும், அதன் பிறகு பயங்கரமாக காயம்பட்டிருக்கக்கூடிய 92,743 பேருடைய வாழ்க்கையும் என்ன ஆகும்? இவையெல்லாம் இழந்து ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்காகத்தான் அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் என்று சொன்னால் அது ஒரு அறிவுபூர்வமான வேலையாக இருக்காது. அடுத்தது, நேற்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுடைய நெட்சாரிமில் இருந்த அத்தனை ஆயுதங்களையும் அழித்திருக்கிறார்கள், எஞ்சியவற்றை புறக்கி சென்று இருக்கிறார்கள். ஆகவே கொஞ்ச நாளுக்கு அவர்களுக்கு அந்த ஆயுதங்கள் தேவைப்படாது. அடுத்தது, இஸ்ரேல் அனுப்பிய மிசில் ஒன்று, தன்னுடைய இராணுவத்தை பாதுகாக்க அனுப்பிய ஒரு மிசில் என்ன செய்தது என்று சொன்னால், அது அங்கே இருந்த அவர்களுடைய இராணுவத்தை முகாமில் விழுந்து அவனோட போட்டோவை போடுறாங்க. இஸ்ரேலினுடைய லெப்டினன்ட் கர்னல், ரொம்ப அழகான ஒரு பையன், இறந்ததோடு 14 பேர் அவனோடு இருந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள், பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலே தன்னுடைய ஃப்ரெண்ட்லி ஃபயர் மூலம் இதுவரைக்கும் நம்மளுடைய வீடியோவை கவனித்து வந்தால் உங்களுக்கு தெரியும், 100க்கும் மேற்பட்டவர்கள் அளித்திருக்கிறது. அதே போல நேற்று கான்யூனிஸ், நுசரத் கேம்பு, ஹமாது அகதிகள் முகாம் இவற்றையெல்லாம் குண்டு போட்டு பலரை கொலை செய்திருக்கிறார்கள். 25 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள், பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். அது என்னவென்று சொன்னால், ஆம்புலன்ஸ்களில் எல்லாம் குண்டு போட்டு அவையெல்லாம் நகர முடியாதபடி ஆக்கி இருக்கிறது. ஆகவே கைகளாலேயே அவர்களை தூக்கி செல்ல வேண்டிய ஒரு நிலை. அடுத்து, இஸ்ரேலிய இராணுவத்திற்கு ஆள் தேவைப்படுகிறது என்று நேற்று அதனுடைய பாதுகாப்பு அமைச்சர் இதுவரைக்கும் பணிக்கு வர வேண்டாம் என்று நிறுத்தியிருந்த ரிசர்விஸ்டுகளை நீங்கள் கட்டாயம் வந்துதான் ஆக வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். காயம்பட்டவர்களில் மனநோயாளிகளை தவிர எந்த அளவுக்கு காயம்பட்டிருந்தாலும் நீங்கள் திரும்பியும் யுத்தத்துக்கு, போர்க்களத்திற்கு வர வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அது மிகப்பெரியதொரு ஏக்கத்தையும் ஏமாற்றத்தையும் அந்த மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை போட்டால் அகதிகளும் அழைத்து செல்லப்பட்டவர்களும் வந்து விடுவார்கள், இந்த காயம்பட்டவர்களையும் மனநிலை சரியாக இருந்தால் நீ யுத்தத்துக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற இந்த அவலமும் நீங்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பிளிங்கன் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நத்தியான்ஹுவிடம், நீதான் பேச்சுவார்த்தையை முடக்குகிறார், அதனால் எல்லா அழிவுக்கும் நீதான் பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். இது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தது ஹிஸ்புல்லாவின் பக்கத்தில் நேற்று அதனுடைய இராணுவ கிட்டங்கிகள் சிலவற்றை நாங்கள் தகர்த்து விட்டோம் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தியை சொல்ல, அதை பொது ஊடகங்களும் எடுத்து போட்டிருக்கின்றன. பிளிங்கன் இருப்பதால் சில அசாதாரண சாதனைகளை நாங்கள் செய்துவிட்டோம் என்று காட்ட விரும்புகிறது போலும். அதில் ஒன்று, லெபனானுக்கு உள்ளால் தன்னுடைய படைகளை போங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள், அவர்களை திருப்பி அடித்திருக்கிறார்கள், விரட்டி அடித்திருக்கிறார்கள். அதன் மூலம் இந்த 300வது பட்டாலியனை கம்ப்ளீட்டாக அழிச்சிருக்காங்க. அதன் பிறகு தொடர்ந்து அவர்கள் தாக்குகின்ற எல்லா இடங்களையும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் இஸ்ரேலிய மீடியாக்கள் ஹிஸ்புல்லானுடைய இந்த தாக்குதலே நமக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது, இதற்கு மேல் அது பழிக்கு பழி வாங்குகின்ற ஒரு தாக்குதலை நடத்துவேன் என்று சொல்வதில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு
பயங்கரமான மனநிலை எல்லோரிடமும் ஏற்பட்டதில் அதிசயமில்லை. ஆனால் நேற்று மருத்துவர்கள் பலர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பணிக்கு வரவில்லை, ஓடிவிட்டார்கள். டெல்லவியில் இருந்து ஓடிவிட்டார்கள். பல்கலைக்கழகங்களில் படித்து கொடுத்து கொண்டவர்கள் எல்லோரும் ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள். ஆகவே ஒரே பீதியும், அதை நெத்தன்யாகுவுடைய வார்த்தையில் சொன்னால் டஸ்ட்ரக்டிவ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் வெயிட் என்று சொன்னார். அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது இஸ்ரேல் முழுவதும் பரவி இருக்கிறது. எல்லோரும் எங்கே ஓடி எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை பற்றி ஆலோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதனிடையே ஹிஸ்புல்லா தொடர்ந்து தன் மீது நடந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் முகமாக அது இஸ்ரேலுடைய விவசாய நிலங்கள் பலவற்றை தாக்கி அழித்திருக்கிறது. ஒரு கட்டிடத்துக்குள்ளால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பதுங்கி இருந்திருக்கிறார்கள், அவர்களை அழித்திருக்கிறது. அப்பர் கலீலியில் ஒரு புது இராணுவ தளத்தை அமைத்திருக்கிறது, அது அழித்திருக்கிறது. அல் மராஜ், அல் மாலிகியா, ஜெயின் பேரக்ஸ் என்ற இராணுவ தளம், அதே போல் பைத் ஹிலல்ல இராணுவ தளம், அல் சாஹில் என்று ஒரு தனி படைப்பிரிவை இஸ்ரேல் வைத்திருக்கிறது, அதை தாக்கியிருக்கிறார்கள். செப்தீன், அதே போல் வழக்கமாக தாக்கக்கூடிய எல்லா இடத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். அதில் பல இழப்புகள் ஏற்பட்டதாகவும் பல உயிர்கள் இழந்ததாகவும் சொல்கிறார்கள். அவற்றிலெல்லாம் பார்டரில் இருந்த 300வது வெஸ்டர்ன் பிரிகேட்ஸ் இந்த பக்கத்தில் இருந்தால் லெபனானுக்குள்ளால போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதை முற்றாக அழித்திருக்கிறார்கள். அடுத்து ஹவுதீஸுக்கு வந்தால், ஹவுதீஸ் மெல்ல மெல்ல அவர்கள் வெறும் போர்க்களத்தில் மட்டுமல்ல, நாங்கள் ஐக்கிய நாடு சபை யமன் அரசாங்கத்தின் வழியாக ஐக்கிய நாடுகள் சபையிலும் சில வேலைகளை செய்ய முடியும் என்று நேற்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஹியூமன் ரைட்ஸ் பிரிவு ஹுதைதா என்ற யமனுடைய போர்ட் அஸ் வெல் அஸ் ஏர்போர்ட் என்று சொல்வார்கள், அதாவது துறைமுகமும் விமானத்தளமும் தாக்கப்பட்டது வார் கிரைம்ஸ் என்று சொல்லக்கூடிய யுத்த குற்றங்களில் வரும் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது. அது குறித்த முழுமையான விசாரணை ஒன்று நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வழக்கம் போல சிரியாவிலும் ஈராக்கில் இருந்து முழுமையாக அமெரிக்கா வெளியேறுகிறது போல, அதனால்தான் நேற்றும் 40 ட்ரக்குகளில் ஈராக்கில் இருந்த படைகளை சிரியாவுக்கு அனுப்பியிருக்கிறது. அதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், கோலான் ஹைட்ஸை நேற்றும் ஹிஸ்புல்லா தாக்கியிருக்கிறது, அது எரிந்து கொண்டு இருக்கிறது. கோலான் ஹைட்ஸ் 67 யுத்தத்தில் இழந்த கோலான் ஹைட்ஸ் மீண்டும் சிரியாவுக்கு வந்துவிடும் நிலை இருக்கிறது. ஆகவே சிரியாவுக்குள்ளால் தன்னுடைய தளங்களை பலமாக்கி கொண்டால் சிரியா அதை கையகப்படுத்தாமல் தடுக்கலாம் என்ற யுக்தியோடு அமெரிக்கா நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த போரில் ஒரு கட்டமாக நேற்று டெல்லவியிலே பல குண்டுகள் வெடித்தது. அந்த குண்டுகள் பற்றிய ஆய்வுகளை இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இஸ்ரேலுடைய வட்டார காவல்துறையை நடத்தியிருக்கிறார்கள். அதில் இது போராளிகள் குழுக்களுடைய வேலைதான் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். போராளிகள் குழுக்கள் இஸ்லாமிக் ஜிஹாதும் பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாதும் ஹமாஸ் போராளிகளும் நாங்கள் தான் அதை செய்தோம். எங்களுடைய போராளிகள் நிபுலஸ் வழியாக டெல்லவிக்குள்ளால் புகுந்து நடத்தினார்கள். இதுபோன்ற தாக்குதல்கள் நிறையவே ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனிடையே 2 துப்பாக்கிகளை இஸ்ரேலுடைய இராணுவ கிட்டங்கியில் இருந்து ஹமாஸ் போராளி குழுக்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அல்லது கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதற்கும் அதிகமாக பயந்து கொண்டு இஸ்ரேல் அதனுடைய முக்கியமான நகரங்களில் எல்லாம் நீங்கள் எல்லாம் வீடுகளுக்குள்ளால் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை தராதீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி டெல்லவிக்கு உள்ளாலேயே புகுந்து தங்களுடைய தாக்குதலை நடத்துகிறார்கள். இந்த அளவில் அவர்கள் ஊடுருவி தாக்குகின்ற அளவில் இந்த யுத்தம் மிகவும் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்.